சுமார் 40 லட்சம் மக்களை கொண்ட குறும்பா சமூக மக்களுக்கு அரசியல் அதிகாரத்தில் போதிய பிரதிநிதித்துவம் வழங்கப்படுவதில்லை எனவும், வரும் 2026 சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு முன்பாக மாநில மாநாட்டை நடத்தி முக்கிய முடிவை அறிவிக்க இருப்பதாக தமிழ்நாடு குறும்பா சங்க தலைவர் ஆர். கிருஷ்ணசாமி கோவையில் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்ட குறும்பா சங்கம் சார்பாக மாவட்ட, மண்டல குறும்பா குருமன்ஸ் இன மக்களின் அரசியல் எழுச்சி மாநாடு மதுக்கரை பகுதியில் உள்ள தனியார் மண்டப அரங்கில் நடைபெற்றது. முன்னதாக வள்ளிக்கும்மி நிகழ்ச்சியுடன் துவங்கிய மாநாட்டில் மாவட்ட குறும்பா சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. கோவை மாவட்ட குறும்பா சங்க தலைவர் கல்பனா வேலுச்சாமி தலைமையில் நடைபெற்ற இதில் மாவட்ட செயலாளர் சுந்தரராஜன், பொருளாளர் கிருஷ்ணசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதனைத் தொடர்ந்து மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு நடைபெற்ற மாநாட்டை தமிழ்நாடு குறும்பா மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவர் ஆர். கிருஷ்ணசாமி துவக்கி வைத்தார். இதில் மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர் உன்னப்பன், சிறப்பு கருத்துரையாளர் முத்துசாமி, மக்கள் சமூக நீதி பேரவை தலைவர் மனோகரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக தமிழ்நாடு குறும்பா சங்கத்தின் மாநில தலைவர் ஆர். கிருஷ்ணசாமி செய்தியாளர்களிடம் பேசுகையில், குறும்பா சமூக மக்கள் தங்களது கோரிக்கைகளை நீண்ட நாட்களாக வலியுறுத்தி வருவதாக கூறியவர், ஆனால் இதுவரை மத்திய, மாநில அரசுகள் சரிவர கோரிக்கைகளை பரிசீலித்து நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என வேதனை தெரிவித்தார். குறிப்பாக குறும்பா சமூக மக்களுக்கு பழங்குடியின சான்றிதழ் பெறுவதில் தொடர்ந்து சிக்கல்கள் நீடிப்பதாகவும், தற்போது பட்டியலில் உள்ள பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டில் குறைந்த சதவிகிதம் இருப்பதால் குறும்பா சமுதாய மக்கள் உயர்கல்வி படிக்கவும், அரசு வேலைவாய்ப்பு பெறுவதிலும் வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாக தெரிவித்தார். மேலும் சுமார் 40 லட்சம் மக்களை கொண்ட குறும்பா சமூக மக்களுக்கு அரசியல் அதிகாரத்தில் போதிய பிரதிநிதித்துவம் வழங்கப்படுவதில்லை என கூறியவர், வரும் 2026 சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு முன்பாக மாநில மாநாட்டை நடத்தி எங்களது முடிவை அறிவிக்க இருப்பதாக கூறினார். குறும்பா சமூக மக்களின் சமூக நீதி உரிமைக்காக போராடுவதுதான் வழி என்றால் குறும்பா சமூகம் அதற்கு தயாராக இருக்கும் என அவர் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. என்னுடைய ஆர். கிருஷ்ணசாமி, தமிழ்நாடு குறும்பா குருமன்ஸ் பழங்குடி மக்கள் சங்கத்தினுடைய மாநில தலைவர். இங்கே நடக்கக்கூடிய இந்த மாநாடு கோவை மாவட்ட மண்டல மாநாடாக இங்கே நம்மளுடைய மாவட்ட தலைவர் கல்பனா வேலுசாமி அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த மாநாடு இங்கே நடைபெற இருக்கின்றது. சிறிது நேரத்தில் எங்களுடைய குடும்ப சமுதாயம் தமிழ்நாட்டில் ஒரு 40 லட்சம் மக்களுக்கு மேலாக வசித்து வருகின்றார்கள். அவருடைய வாழ்க்கை எல்லாம் ஒரு சாதாரணமாக கீழ்த்தட்டு வாழ்க்கையாக அமைந்திருக்கின்றது. ஆடு மேய்ப்பது, கம்பளி நெய்வது தான் எங்களுடைய சமுதாயத்தினுடைய குலத்தொழிலாக இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் விழிப்பு அடைய ஓரளவுக்கு ஒரு கல்வி கற்று இருக்கின்றார்கள். அது உயர்நிலை படிப்புகளெல்லாம் இன்னும் முழுக்க மக்களுக்கு சேரவில்லை. அதுக்கு காரணம் எங்களுடைய கோரிக்கைகளெல்லாம் அரசு முழுமையாக கேட்காமல் அந்த அப்பப்போ கோரிக்கை வைக்கின்ற பொழுது அந்த கோரிக்கை கவனிக்கிறேன் என்று சொல்கின்றார்களே ஒழிய அது முழுமை பெற இயலவில்லை. குறிப்பாக எங்களுடைய கோரிக்கையான பழங்குடியின பட்டியலில் எங்கள் குறும்பா குருமன்ஸ், குறும்ப கவுண்டர், குறும்பா சென்ற போன்ற பெயர்களில் அழைக்கின்ற இந்த சமுதாயத்தை ஒரே சமுதாயமாக பாவித்து நமக்கு பழங்குடியின சான்றிதழ் வேண்டும் என்று மாநில அரசிடம் பலமுறை விண்ணப்பித்தோம். அவர்களோட கேட்டோம். இப்போ அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களே ஒழிய டெல்லியில் நமக்கு அது கிடைக்கிறதில்லை. மத்திய அரசு மூலியமாக நமக்கு அந்த பலன் கிடைக்கவில்லை. தொடர்ந்து 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கோரிக்கை நம்ம சமுதாய மக்களுக்கு இருக்கின்றது. ஒரு சில மாவட்டங்களில் ஆரம்பத்திலிருந்து வாங்கி கொண்டிருக்கின்ற பழங்குடியின சான்றிதழ் அது இப்பொழுது பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி இருக்கின்றது. நல்ல நிலைமையில படித்து பட்டம் பெற்றவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு, ஒரு சிலர் எஸ்டி சர்டிஃபிகேட் வாங்கினவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு இப்போ ஒரு சோதனையான ஒரு காலமாக இருக்கின்றது. இப்படி பல்வேறு வகையில் எம்பிசி நமக்கு கொடுத்துருக்காங்க. குறும்ப கவுண்டர் அப்படிங்கிற வகையில் இந்த எம்பிசியும் கூட ஒரு 25 சமுதாயத்துக்கு ஒரு 2.5% தான் ஒதுக்கியிருக்காங்க. 25% சமுதாயம் சேர்ந்து மொத்தம் 2 கோடி மக்கள் இருக்காங்க. இப்போ 12% இருக்கு. அந்த 10.5% அந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு ஒதுக்கிய காரணத்தினால அது ஒரு
நீதிமன்றத்தில் தடையாக இருக்கின்றது. அந்த தடை நீக்கினா நமக்கு அதுவும் போச்சு. மொத்தத்தில் 2.5% தான் இருக்கு 2 கோடி மக்களுக்கு. அப்போ நாங்கள் கேட்குறது எம்பிசியும் நமக்கு முழுமையாக அதில் பலன் இல்லை, எஸ்டியும் கிடைக்கிறது இல்லை. எஸ்டி கிடைக்கிறதுக்கும் பல்வேறு போராட்டங்கள் நடந்துகிட்டே இருக்கு. திருவண்ணாமலையெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. மக்கள் மிக பெரிய அளவில் நம்ம சமுதாய மக்கள் அங்கே சுடுகாட்சியெல்லாம் போய் காத்துட்டு இருந்திருக்காங்க, உண்ணாவிரதம் இருந்திருக்காங்க. பல்வேறு வகையான போராட்டங்கள் அவங்க செஞ்சாலும் கூட அரசு கொஞ்சம் கூட செவி சாய்க்கல. இந்த நிலை இப்படியே நீடித்து இருக்குன்னா சமூக நீதி நம்ம மக்களுக்கு மறுக்கப்படுகிறது என்பதுதான் அதனுடைய உண்மையான நோக்கம். ஏன்னா யாரும் எம்எல்ஏ இல்லை, எம்பி இல்லை, உயர்ந்த பதவியில யாரும் இல்லை. இப்படி எதை பார்த்தாலும் நமக்கு இல்லைங்கிற நிலை தான் இருக்கு. நாங்கள் எஸ்டி கேட்டால் நம்மளுடைய மக்கள் ஓரளவுக்கு கிடைச்சா ஓரளவுக்கு அதில் பயனடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பு நமக்கு இன்னும் இதுவரையிலும் கை கூடலை. எங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் இந்த எஸ்டி சான்றிதழ் ஒன்று வேணும். அரசியலில் நமக்கு எந்த ஒரு அரசியல் கட்சியும் எங்களை மதிக்கிறதில்ல, அரசும் நாங்கள் கேட்கறது கொடுக்கறதில்ல. இதே நிலை நீடித்த வறுமை இருக்கிறவங்க அவங்க போராடி வாங்கிக்கிறாங்க. வலிமை இல்லாத எங்களை போல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சமூக நீதி கிடைக்கவில்லைங்கிறது தான் எங்களுடைய வருத்தமாக இருக்கு. இதையெல்லாம் போக்குவதற்காக தான் பல்வேறு கட்டங்களில் மாநில அளவில் நாங்கள் 3 மாநாடு நடத்தி அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகள் வைத்து அந்த கோரிக்கையின் மூலமாக ஒரு சில எங்களுடைய கோரிக்கைகள் ஒரு சிலரை நிறைவேற்றி கொடுத்திருக்கின்றார்கள். அது போதாது. ஒட்டுமொத்த இந்த சமுதாயம் முன்னேற வேண்டும் என்றால் நாங்கள் கேட்குற கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேற்றினா தான் ஓரளவுக்கு. நாங்கள் என்ன அடவடியத்தனமாக நாங்கள் எதுவும் கேட்கல. நாங்கள் எஸ்டி கேட்குறோம், அது கொடுத்துட்டு போகலாம். அரசியலில் எங்கள் 40 லட்சம் மக்கள் இருக்காங்க, யாருமே ஒரு சீட்டு தர மாட்டேங்கிறாங்க. எந்த ஒரு அரசியல் கட்சியும் நம்மளுக்கு ஒரு குடும்ப சமுதாயம் இருக்கு, இத்தனை பேர் இருந்து இவ்வளவு மக்கள் இருந்தும் இந்த சமுதாயத்தை யாரும் இன்னும் அங்கீகாரமே பண்ணல. அதெல்லாம் மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது எங்களுக்கு. இவளையெல்லாம் களையிறதுக்காக இப்போ மாவட்ட மாநாடுகள் அங்கங்கே எல்லா மாவட்டத்திலும் இந்த மாநாடு நடத்தி சொல்லி நான் அனுமதி கொடுத்து மாவட்ட தலைவர்கள் எல்லாம் இங்கே இருக்கிற கல்பனா வேலுச்சாமி போன்றவர்கள் எல்லாம் இந்த மாநாட்டை நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். மாவட்டந்தோறும் இந்த அரசுக்கு எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்த இருக்கின்றோம். அதுக்கு பின்பாக மாநில அளவில் ஒரு கூட்டத்தை கூட்டி 26ஆம் வருகின்ற தேர்தலில் என்ன முடிவு எடுப்பது என்று நாங்கள் அந்த முடிவை மாநில அளவில் மாவட்ட தேர்தல்கள் எல்லாம் முடிந்ததுக்கு அப்புறம் நாங்கள் ஒரு முடிவு எடுக்கலான் இருக்கிறோம். அது நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவு உறுதியான முடிவாக இருக்கும். சமுதாய மக்களை எல்லாம் ஒன்று திரட்டுறதுக்காக இந்த மாவட்ட மாநாடுகளை எல்லாம் நாங்கள் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம். கூடிய விரைவில் நாங்கள் மாநில மாநாட்டில் நாங்களுடைய முக்கியமான எங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் அரசுக்கு இறுதியாக தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறம் போராட தவிர வழி இல்லை. சமூக நீதிக்காக நம்ம போராடித்தான் ஆகணும். ஆகவே அந்த எல்லையை நோக்கி போய்கொண்டு இருக்கிறோம் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு மதுரையிலிருந்து வழக்கறிஞர் திரு மனோகரன் அவர்கள் மக்கள் சமூக நீதி பேரவையினுடைய நிறுவனர் அவர்கள் இங்கே வருகை வந்திருக்கின்றார்கள். அவரும் ஒரு சில கருத்துக்களை இங்கே கூறுவார்.